கடந்த 2 நாளாங்க சோஷியல் மீடியா எந்த சோஷியல் மீடியாவில் எடுத்தாலும் ஒரே கலைபுரங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 நாள் முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சுவமோட்டோ ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, டெல்லி மற்றும் என்சிஆர் அதை சுற்றி இருக்கிற என்சிஆர் ரீஜனில் இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டாக் ஷெல்டரில் வந்து வைக்கணும், ரோட்டில் எந்த ஸ்ட்ரே டாக்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வெர்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெர்டிக் வந்ததுலேருந்து ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, ஐயோ வாயிலா ஜீவனை வந்து நீங்கள் கொண்டு போய் அடைச்சிங்கன்னா அது என்ன பண்ணும், சோத்துக்கு என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு சாரார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திருநாய்கள் தொல்லை வந்து இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லி பார்த்தோம், யாருமே ஆக்ஷன் எடுக்கல, இழுத்து கொண்டு இப்போ தான் வந்து ஒரு வெர்டிக் கொடுத்துருக்கீங்க. இல்லைனா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நாய் கடிக்குது, ராபிஸ் வந்து பல்லாயிரம் பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து சண்டை போடுறாங்க. 2 நாளாக நானும் பார்க்குறேங்க. அந்த அனிமல் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு பாவம், அதாவது அனிமல்ஸ்க்கு ஒன்றுமே ஆகக்கூடாதான், ஆனால் ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு 70 வயசு தாத்தா கடிப்பட்டு இறந்து போனாங்கன்னா அது வந்து ஓகேவா? ஏன்னா அது வந்து வாயிலா ஜீவனு தெரியாமல் வந்து கடிச்சிடுச்சு, அது எப்படி வெறி பிடிச்சதுன்றதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ரீசனு. இந்த மக்கள் தான் வந்து அந்த நாய்க்கு வந்து சோறு போடாமல் இல்லை ரோட்டில் விட்டு திரிய விட்டு வெறி பிடிக்க வச்சுருக்காங்கன்ற மாதிரி வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வராங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்குலாம் வந்து அறிவு இருக்கா இல்லையான்றது வந்து தெரியலங்க. நான் ஏன்டா நீ வந்து அனிமல் ஹேட்டராக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டாக் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. நானே 2 தடவை வந்து குழந்தைங்க அழுது அம்மா அம்மான்னு கத்தி அழுது வெளியில் ஓடி போய் நாயை துரத்தி விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ சிச்சுவேஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம்னு சொன்னீங்களா, நான் வந்து அந்த ஸ்டே டாக்ஸை வந்து சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்ததுனால இந்த அளவுக்கு வந்துருச்சு. சரி, அனிமல் லவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாப்புலேஷன் கம்மி பண்ணிடுங்க, இப்படி குண்டோடு அழைச்சிட்டு போயிட்டு ஷெல்டரில் போட்டு கொள்றதுல என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. காலங்காலமாக ஸ்டெரிலைசேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து அது பண்ணி இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாயோட அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இனப்பெருக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 2 தெரு தான் தள்ளி போனேங்க. 18 நாயை வந்து நான் வந்து எண்ணினேன், யூனிக் நாய்ஸ். அது எவ்வளோ வந்து ராபிஸ் கிருமியை தூக்கிட்டு வரும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. நாய் கடிச்சா தான் வந்து ராபிஸ்ன்றது கிடையாதுங்க. அதோட எச்சிலேருந்து கூட வந்து அதாவது நாக்கால் வந்து தடவனா கூட வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ராபிஸ்ங்க. ராபிஸ் வந்து ஒரு கொடிய நோய், தண்ணி குடிக்க முடியாமல் குறைச்சே வந்து இறந்து போவாங்க. எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கோம். அதனால் நான் சொல்கிறேன், அனிமல் லவர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மனுஷனுக்கு வந்து மனிதாபிமானம் காமிங்க. அதுக்கப்புறம் வந்து நாய், குரங்கு, பூனை அதுக்கெல்லாம் வந்து மனிதாபிமானம் காமிக்கலாம். நீங்கள் வந்து சொல்கிறது வந்து நாங்கள் வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் இதுக்காக வந்து மார்ச் பண்ணுறீங்க பாருங்களேன், கேண்டில் மார்ச் பண்ணுறீங்க, என்னென்னமோ வந்து விடமாட்டோம் அப்படி இப்படிலாம் வந்து பயங்கரமாக சேலஞ்செலாம் பண்ணுறீங்க. எவ்வளோ மக்கள் வந்து ரோட்டிலலாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன், அனிமல் லவர்ஸ் இது வந்து கரெக்டான வெர்டிக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கங்க, இது வந்து நம்ம சாத்தியப்படுத்தினா தான் வந்து நம்ம ரோடு வந்து க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது அனிமல் லவர்ஸ், சாரி.